வணக்கம், நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்து நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒரு இண்டிகேட்டர். தட் இண்டிகேட்டர் நேம் இஸ் கால்ட் ஏடிஎஸ் இண்டிகேட்டர். ஸோ அடிக்கடி வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவப்படுற ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த ஏடிஎஸ் இண்டிகேட்டர். நீங்கள் ஜுன்ஜுன்வாலாவுடைய இன்டர்வியூ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து ஒரு ஹீஸ் ஏ ட்ரேடர் கம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்படி வரும்போது ட்ரேடிங்கை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, ட்ரேடிங் அப்படிங்கிறது டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஃப்ரம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ட்ரேடிங்கிறது அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறது ட்ரேடிங், அதில் சம்பாரிச்சு வெளில வருது வந்து ட்ரேடிங். ஓகே, ஸோ அதே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்து லாங் டேர்மில் வந்து அந்த கம்பெனியோட பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறது வந்துட்டு இல்லை இன்வெஸ்டிங் அப்படிம்பார். ஓகே, அப்படின்னா என்டையர்லி ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். அதாவது வந்து அது பேஷன்ஸ், இது வந்துட்டு ஒரு ஸ்பீடாக மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்படி அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ண அந்த வேர்டு, இந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்பீடு. ஓகே, அந்த ஸ்பீடு வேகம், அந்த வேகத்தை கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு உதவப்படுற ஒரு இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஏடிஎஸ் இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டர் பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா என்னோட புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து டெலிகிராமில் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணால் KPL Center டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு குரூப்பிங், ஒரு நேம் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, DMI அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்த DMIக்கு அண்டரில் தான் வருது இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து கண்டுபிடிச்சவர் வெல்லஸ் வைல்டர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சார். அவரோட புக்ஸில் வந்துட்டு நியூ கான்செப்ட்ஸ் இன் டெக்னிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவர் கொடுத்துருந்தார். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு எடுத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 3 இண்டிகேட்டர்ஸ். அதாவது ஏடிஎக்ஸ் அது வந்துட்டு ஒன்று. ஸோ ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை தான் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்னு போடுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஏடிஎக்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம 3 இண்டிகேட்டர்னு சொன்னோம். அந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படி இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு DMI அப்படிங்கிறது 3 இண்டிகேட்டர் சொன்னால், ஒன்று ஏடிஎக்ஸ், இன்னொன்று வந்து ப்ளஸ் DI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ளஸ் டைரக்ஷனல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. மூணாவது வந்துட்டு மைனஸ் டைரக்ஷனல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய சார்ட்டில் மொத்தம் வந்துட்டு 3 லைன் வந்து கிரியேட் ஆகும். ஒன்று வந்து ஏடிஎக்ஸ், இன்னொன்று வந்து ப்ளஸ் DI, அதுக்கப்புறம் மைனஸ் DI. ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் DI அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் வந்து குறிக்கிறது. அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து புல்லிஷு, அதாவது பை சிக்னல் இந்த மாதிரி இதை வந்துட்டு குறிக்கிறது அப்படிங்கும்போது, ஸோ அது வந்து ப்ளஸ் அப்படின்னு வரும்போது அது க்ரீன் கலரில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் DI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து இந்த இண்டிகேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நம்ம MACD இருந்தாலும் இல்லை RSI இருந்தாலும் இந்த முக்கியமான இண்டிகேட்டர் எல்லாமே, இந்த சிக்னல் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துட்டு இதில் சார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்ல இருக்கும். ஓகே, ஸோ ஏடிஎக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும், ப்ளஸ் DX வந்து க்ரீனில் இருக்கும், மைனஸ் DX வந்துட்டு ரெட்டில் இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்க, உங்களுக்கு திருப்பி எப்படி இருந்தாலும் நான் சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, சரி, இந்த ஏடிஎஸ் அப்படிங்கும்போது என்ன இந்த ஏடிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் இது என்ன காட்டுனா ட்ரெண்டோடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது, ட்ரெண்டினுடைய வலிமையை காட்டுறது. அதாவது வந்துட்டு அந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் ட்ரெண்டாக இருக்கலாம், அதனுடைய வலிமை காட்டுறது தான் இந்த ஏடிஎக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, அதனுடைய MACD வந்து உங்களுக்கு கட் ஆகுது, ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் கட் ஆகுது, RSI above 50 இருக்குது அப்படின்னாலும் இதெல்லாம் இருக்கும்போது இந்த ட்ரெண்டோட வலிமை என்ன அப்படின்னா எங்கே பார்க்க முடியும்னா அது ஏடிஎக்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏடிஎஸ் அப்படிங்கும்போது ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ளஸ் DIனுடைய வேல்யூ, மைனஸ் DIனுடைய வேல்யூ, இதை வந்து ஆவரேஜாக கட்டுறது தான் ஏடிஎக்ஸ். ஓகே, சரி, இந்த ஏடிஎஸ் அப்படிங்கும்போது இதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100. ஆனால் இந்த ஏடிஎஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சார்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ MACDயாக இருக்கட்டும், MACDங்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த கீழே நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தால், அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து பேரிஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கட் ஆகும். அப்போ வந்து பார்த்தா இதுவும் கீழே, சார்ட்டும் கீழே, அப்போ வந்து சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் ஏடிஎக்ஸில் வந்து என்டையர்லி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்டு என்ன இருக்கோ அந்த ட்ரெண்டு டைரக்ஷன் தான் இந்த நம்பர் இந்த இண்டிகேட்டர் வந்து போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து -0 to 100 தான். மைனஸ் ஆக்சுவலி 1 to 100 -100 அப்படிங்கிறது கிடையாது. 0 to 100 போது அது பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும், அதாவது above 25 மேலே அது பார்ப்போம். அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் 0 to 100 ரேஞ்சுக்கு தான் இருக்கும். தெர் இஸ் நோ ஆக்சுவலி நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த ரேஞ்சில். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஏடிஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபாலோயிங் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 100. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இப்போ நம்ம ஏடிஎக்ஸ்னு என்னென்னு பார்த்துட்டோம். ட்ரெண்டு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து பார்க்குறது, அதே டயத்தில் வந்து இது வந்துட்டு
டைரக்ஷன் வந்து கிடையாது. அதான் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்னா மேலே போகும், இந்த ட்ரெண்ட் இந்த ஏடிஎஸ் இண்டிகேட்டர் மேலே போகும் அப்படின்னு கிடையாது. பாசிட்டிவ் ட்ரெண்ட்னா வந்து மேலே இது போகும்போது வந்துட்டு இது கீழே போகலாம், இது ஆப்போசிட்டாக இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நம்பர் தான் 0 to 100ல் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்துக்கான நம்பர் தான். அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஏடிஎக்ஸில் வந்துட்டு 0 to 25 அப்படின்னா ஆப்சன்ட் ஆர் வீக் ட்ரெண்டு, இல்லைனா அதுக்கு வந்து ஓவரால் ரிமார்க்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் 0 to 25 இருக்குன்னா. சரி, எப்போ வந்து நம்ம ஏடிஎக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல இருந்தால் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்படின்னா 25 to 50 அப்படின்னா ஸ்ட்ராங் ட்ரெண்ட், அதாவது வந்து ட்ரெண்டு வந்து அதில் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, அது ஸ்ட்ராங்கு மூவ் ஆகுது. இங்கே தான் வந்து ட்ரேடர்ஸ் இறங்கணும், அதாவது பையிங் அண்டு செல்லிங் எதுவாக இருந்தாலும் அது லாங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா எந்த ரேஞ்சில் இறங்க போகிறாங்கன்னா 25 to 50, 50 to 75 அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் ட்ரெண்ட். அதே டயத்தில் ட்ரெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ 50 to 75ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரேராக வந்து இந்த லெவலுக்கு வர்றது. அப்படியே வந்துச்சுன்னா இது வந்து என்ன காட்டுதுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதிகமாக ஆல்ரெடி பையிங் உள்ள இறங்கிடுச்சு. ஸோ 75 to 100 அப்படின்னா இது வந்து வெரி ரேர்னு சொல்கிறாங்க. அதே டயத்தில் இந்த ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸாஸ்ட் எப்படி வந்துட்டு RSIல 80 தாண்டிடுச்சு சொல்கிறோம் இல்லையா, அப்போ 80 தாண்டிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு பையிங் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் செல்லிங் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே 75 to 100 வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இங்கே வந்து யாரும் இறங்க மாட்டாங்க. அப்போ எங்கே இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 50 தான். ஓகே, 0 to 25 ரேஞ்சு போட்டு இங்கே இறங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎக்ஸ்ங்கிறது மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ 0 to 25 இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டு, ரேஞ்சு பவுண்ட் மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டில் யாரும் இறங்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க 25 to 50 இந்த ரேஞ்சு தான் இறங்க போகிறீங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்னா வேகம் உள்ள ஒரு இடம், அந்த ஜோனில் தான் நீங்கள் இறங்க போகிறீங்க. அங்கேருந்து வேகத்தை கேப்சர் பண்ணி 100 வரைக்கும் போகலாம், இல்லை வந்துட்டு ஒரு 50 to 75 கூட நீங்கள் ஸ்டாப்பில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஓகே, சரி, இதை எப்படி வந்து பயன்படுத்தணும், அவங்களுடைய ட்ரேடிங்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎக்ஸ் எபவ் 25 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங். ஓகே, அப்போ பிலோ 25 வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து வீக்கு இல்லை ரேஞ்சு போன்னு சொன்னோம். ஓகே, ஸோ அப்போ எந்த மொமெண்ட்டில் வந்து ரெடியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா 20ல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அதனால் அந்த 25 கேப்சர் பண்ணுறது 20லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த 20 to 25 கிரே ஏரியா, அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு டிசிஷனல் மேக்கிங் ஏரியா. அப்போ 20லேருந்து 25க்கு போதா இல்லை 20லேருந்து கீழே போதா அப்படிங்கிற ஒரு பார்க்குற இடம். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அந்த 20 to 25ங்கிறது கிரே ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ வந்து நான் எப்போ வந்து பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெண்டாக இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கட்டும், பை ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து செல் ட்ரெண்டாக இருக்கட்டும், ஏடிஎஸ் வந்துட்டு எபவ் 25 இருக்கணும், 25 ஆர் எபவ் இருக்கணும். ஓகே, இது வந்து நெகட்டிவ்க்கு அப்ளிகபிள், பாசிட்டிவ்க்கும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு ப்ளஸ் டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு லைன் இருக்கும். RSIல எப்படி லைன் இருக்கு அதே மாதிரி ஒரு லைன் இருக்கும், கிராஃபிக்கல் லைன். அதே டயத்தில் மைனஸ் டிஐக்கு ஒரு கிராஃபிக்கல் லைன் இருக்கும். இந்த ப்ளஸ் டிஐ வந்துட்டு க்ரீனு, மைனஸ் டிஐ வந்துட்டு ரெட். ஓகே, அப்போ புல்லிஷின் போது ப்ளஸ், அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் புல்லிஷின் பை சிக்னலுக்கு வந்து பாசிட்டிவான இதை வந்து டிஐ வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போது ஸோ புல்லிஷ் நீங்கள் பண்ணணும்னா பை எப்போ பை எடுக்கணும்னா ஏடிஎஸ் வந்து 25 மேலே இருக்கணும், ப்ளஸ் டிஐ வந்துட்டு மைனஸ் டிஐ வந்து கிராஸ் ஓவர் பண்ணணும். ஓகே, எப்படி வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து 2 லைன் வரும், அதே மாதிரி 2 லைன் வரும், ப்ளஸ் டிஐ கிராஸ் பண்ணும், அப்போ வந்து பை சிக்னல். இது அப்படியே வந்து ஆப்போசிட்னா 25 வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 0 to 100க்குள்ள தான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கும்போது அதே வந்து பேரிஷ்க்கும் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஷார்ட்டிங் எடுத்துட்டிங்கன்னா ஏடிஎக்ஸ் வந்து 25 ஆர் எபோவ் இருக்கணும். இப்போ வந்து மைனஸ் டிஏ வந்துட்டு கிராஸ் பண்ணி ப்ளஸ் டிஏ கிராஸ் பண்ணி மேலே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த இது வந்துட்டு பேரி சிக்னல். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதுக்கு கீழே உள்ள லோயஸ்ட் ஹேண்டில், ஓகே, நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுடைய அப்படைட் பொறுத்த அளவுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வச்சுப்பாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டைரெக்டாக காட்டுறேன், அதாவது வந்துட்டு ஏடிஎக்ஸை வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன், சார்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெரோதா எடுத்திருக்கேன், ஜெரோதாவில் வந்துட்டு நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். இப்போ நிஃப்டி 50ல் எப்படி வந்து அதை அப்ளை பண்ணால் ஸ்டடீஸு போங்க, ஏடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஏடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அதனோட ஃபீச்சர்ஸ் வருது, அதில் என்னென்ன பராமீட்டர் சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவராலாக ஏடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 days மூவிங் அவரேஜ் பீரியட், இந்த RSI எப்படி 14, அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு அதிகமாக வந்து 14 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணுற பீரியட் 14, இதை நீங்கள் வந்துட்டு ஆல்டர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சார்ட்டில் அப்ளை பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் 98% பீப்புள் வந்து அப்படியே தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது வந்து ராங்கான இடத்துலேருந்து என்ட்ரு ஆவீங்க, அதனால் வந்து ஆல்டர் பண்ணுவோம்னா 14 periods. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் ஹிஸ்டோகிராம் இருக்குது. இந்த ஷேடிங் ஹிஸ்டோகிராம் ரீசனாக ஆட் பண்ண ஒரு விஷயம், இந்த ஃபீச்சர்ஸ் இந்த இண்டிகேட்டரில் இந்த ஷேடிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ஷேட் ஆகும், அந்த 2 டிஐக்குள்ளே வந்து ஷேட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த ஜோன் தெளிவாக தெரியும். இப்போ க்ரீனில் இருந்துச்சுன்னா அது வந்து பை, ரெட்டில் இருந்துச்சுன்னா ஜோன்
இந்த ஷேடிங் இல்லாமலும் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்பிரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதனால வச்சுக்கலாம். ஹிஸ்டோகிராம் எப்படி வந்து நம்ம ஆசம் இண்டிகேட்டர் MACDயில் இந்த ஹிஸ்டோகிராம் கட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஹிஸ்டோகிராம் வேணுங்கிறவங்களும் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு வேணாங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து எனக்கு நிறைய இருக்குது, டூ மச் இருக்குது, என்னால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் ஹிஸ்டோகிராம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் போட்டுக்கிறேன். ஸோ ப்ளஸ் DI நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீன் கலர், மைனஸ் DIங்கிறது ரெட்டு, ADXங்கிறது பிளாக். ஓகே, ஸோ எல்லா இண்டிகேட்டருமே வந்து பிளாக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஜெரோதாவில். அதை வந்துட்டு RSI இருக்கட்டும், இல்லை MACD இருக்கட்டும், ஸ்டொக்காஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த சிக்னல் லைனை வந்துட்டு அவங்க வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பிளாக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ளஸ் DIக்கும் மைனஸ் DIக்கும் உள்ள அந்த ஜோனை காட்டுறது வந்துட்டு பாசிட்டிவ் கலர் காட்டினாங்கன்னா அது வந்துட்டு தட் இஸ் பை சிக்னல். ஸோ அதே வந்து நெகட்டிவ் ஏரியா இருந்தால் செல் சிக்னலாக இருந்தால் அது வந்து ரெட்டில் வந்து இதாகுது. ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நான் ரெண்டு வந்து ஆல்ரெடி இருக்குது, ஒன்றை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எகைன் வந்து இதுதான் வந்து ADXனுடைய ஏரியா. இதில் வந்து இந்த பிளாக் வந்துட்டு ADX லைனு, அதுக்கப்புறம் இந்த ரெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் DI லைனு, க்ரீன் வந்துட்டு ப்ளஸ் DI லைனு. ஓகே, ஸோ தெர் ஆர் 3 லைன்ஸ், ஒன்று ப்ளஸ் DI, இன்னொன்று வந்து மைனஸ் DI, அதுக்கப்புறம் வந்து பிளாக் லைன் தான் ADS. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன கேப்சர் பண்ணுதுன்னா மொமெண்டம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ADX இண்டிகேட்டர் லோ வாலடைலிட்டி கம்மியாக. வாலடைலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேகமாக ஏறுது, ப்ரைஸ் இறங்கல வேகமாக குறையிறது, இதுதான் வந்து வாலடைலிட்டி இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது இந்த இண்டிகேட்டர் எங்கே வந்து உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா வேகமாக ப்ரைஸ் ஏறுது இல்லை வேகமாக இறங்குது அப்படிங்கும்போது இந்த இண்டிகேட்டர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸோட சேர்ந்து இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுனால இது லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எகைன் அந்த லீடிங் இண்டிகேட்டர் லேகிங் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ லீடிங் இண்டிகேட்டர் முன்கூட்டியே காட்டுறது, லேகிங் இண்டிகேட்டர்னா அதோட சேர்ந்து நடக்கிறது தான் வந்து லேகிங் இண்டிகேட்டர். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எங்கே வந்து ADXலாம் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அப்போ அதே டயத்தில் சார்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ADX வந்துட்டு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், புல்லிஷ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் அதாவது க்ரீன் லைன் ப்ளஸ் DI வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆகணும், மேல் பக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மைனஸ் DI வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும். ADX வந்து எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் 25க்கு மேலே தான் நம்ம இறங்க போகிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க ADX என்ன எங்கே இருக்குது 19, அப்புறம் இது வரைக்கும் இறங்க போகல. ஏன் இதை நான் இங்கே காட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஜோன் இருக்குது, அதாவது டோட்டலாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெண்டு வந்து ஃபுல்லாக மேலே ஏறி இருக்குது, அதாவது வந்துட்டு நல்லா வந்து ஒரு பை சிக்னல் கிடச்சி அங்கேருந்து நல்லா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது எங்கே இறங்க விட்டுருக்கும் ADX வந்து உங்களை எங்கே அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா 25 பிரகாரம் இங்கே வந்து 26 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இறங்கியிருப்பீங்க. இந்த ரெட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இறங்கியிருப்பீங்க. இறந்துட்டு அதே இடத்துல அந்த கேண்ட்லிங் பார்த்து ரெட்டாக இருந்துப்பீங்க, வெயிட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேமர் ஹேண்டில் வந்திருக்கு. ஓகே, புல்லிஷ் ஹேமர் ஹேண்டில் இங்கே கண்டிப்பாக நீங்கள் இறங்கியிருப்பீங்க. இங்கே என்னுடைய ADXோட நம்பர் 27. அதே டயத்தில் இது புல்லிஷா இல்லை பேரி சிக்னலா, அதாவது பை சிக்னலா செல் சிக்னலா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கட் ஆகி இப்போ வந்து அந்த ப்ளஸ் DI மைனஸ் DI லைன் எங்கே இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக பாருங்கள் ப்ளஸ் DI மேல் பக்கம் இருக்குது, அதே டயத்தில் மைனஸ் DI கீழே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஜோன் பண்ணியிருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். அப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு இது பை சிக்னல். அதனால தான் சொன்னேன் அந்த ஷேடிங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷ் எடுக்க போதீங்க, இது அடிஷனலாக வந்து உங்களுக்கு இந்த டிஷ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல இறங்கணும்னா ஸோ அப்போ இங்கே வந்து ADX வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு என்னது 27, 29 இருக்குது. இப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம், 43, 40 இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அங்கேயே இருக்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். எங்கே வந்து நம்ம திருப்பி வந்துட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாதவங்க எது வரைக்கும் வந்திருப்பாங்க பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ அடுத்து வந்து எங்கே வந்து ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அடுத்த வந்து அந்த கிராஸ் ஓவர் அதுக்கப்புறம் அடுத்த கிராஸ் ஓவர் வந்துருச்சுன்னா அங்கே வந்து வெளில எக்ஸிட் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைனா அடுத்த 25 வரணும். அது வரைக்கும் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ப்ளஸ் DI மேலே வந்துடுச்சுன்னா அந்த என்ட்ரா வரும். அதே டயத்தில் ADX above 25 இருக்குது. அதே டயத்தில் அந்த ப்ளஸ் DI வந்து கீழே கட் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா எங்கே வரைக்கும் இருந்திருப்பாங்க பாருங்கள். இங்கே ADX வந்துட்டு 25 மேலே இருக்குது, அரௌண்ட் 35. அதே டயத்தில் இங்கே வந்து புல்லிஷ் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்போ வந்து இங்கே எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எங்கே இறங்கிருக்கீங்க, உங்களோட பாயிண்ட் என்ன, நம்ம வந்து பார்த்தது வந்துட்டு இந்த இடத்துல இல்லையா. அப்போ 10,974 இறங்கினவங்க திருப்பி எங்கே வந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க அப்படி பார்த்தா இங்கே இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க. இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டால் எங்கே வருது 11,160. ஓகே, ஸோ 160 பாயிண்ட்டு. இங்கே வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தா 900. ஸோ 160 + 25 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 185 பாயிண்ட். ஓகே, ஸோ ADXை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட 185 பாயிண்ட், அட்லீஸ்ட் 150 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னா இவங்க வந்து மற்ற எதுவுமே பார்க்கறது இல்லை. அதாவது மற்ற எதுவுமே பார்க்கறது இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதே டயத்தில் வந்து எதை வந்து ஸ்ட்ராங்காக நம்புறாங்க அப்படின்னா நான் இன்னும் ட்ரெண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, மொமெண்டம் வந்து இருக்குது, அந்த மொமெண்டம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்றாச்சா. ஸோ அடுத்த ஏரியா நம்ம பார்ப்போம். அடுத்த ஏரியா பார்த்தா
ஸோ இப்போ இந்த ஏரியாவை எடுத்து இப்போ இங்கே வந்து ஏடிஎக்ஸ் நல்லா ஏறி இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏடிஎக்ஸ் வந்து நான் அது வந்து ஏடிஎக்ஸோட லிமிடேஷன் சொல்கிறேன். சரி, அடுத்து வந்து பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு 23, நம்ம அடுத்து வந்து இங்கே இப்போ 24, 25. ஓகே, ஸோ இந்த இடத்துல இறங்குறோம் வச்சுங்க. ஏன்னா ஏடிஎக்ஸ் வந்து நல்லா மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல இறங்குறோம். இப்போ வந்து 28 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இறங்கியிருந்தா அதான் வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,022. ஓகே, ஸோ அப்படியே ஏடிஎக்ஸ் 25 இப்போ அப்படியே ஏடிஎக்ஸ் ஃபுல்லாக மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து எங்கே நம்மளுக்கு கட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ப்ளஸ் -DA வந்து மேலே இருக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து செல் சிக்னல். ஏன்னா -DA மேலே இருக்கணும், ஏடிஎக்ஸ் 25க்கு மேலே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே இருக்குது. அப்போ திருப்பி வந்து எங்கே கிராஸ் ஓவர் இங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகுது. இந்த இடத்துல என்ன வேல்யூன்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 10,905 இல்லை, நான் இதுக்கு எடுத்துக்கிறேன் 10,904. எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த இடம் வந்து 28, இந்த இடம் ஓகே 25. ஓகே, ஸோ 10,905, 11,065, சாரி 10,000 கரெக்டு, 11,065, இங்கே வந்து 10,905. ஸோ 11,065 கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் இருக்குது. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஏடிஎக்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏடிஎக்ஸ்னுடைய பியூட்டி. ஓகே, ஸோ இந்த ஏடிஎக்ஸ்னுடைய அடுத்து வந்து லிமிடேஷன் எடுத்துட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை காட்டுறது. அதனால அதை லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே டயத்தில் நம்ம வந்து ஒரு நடந்து முடிஞ்சவர் காட்டு அங்கேருந்து ஆரம்பிக்குது, அதனுடைய மொமெண்ட் இருக்க வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே போகிறோம். திருப்பி வந்து கிராஸ் ஆகிறோம்னா வெளில வரப்போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து லெஸ் வாலட்டைல் ஸ்டாக்ஸுக்கு அதிகமாக வந்து பயன்படாது. அப்படின்னா அந்த மொமெண்டம் அதிகமாக உள்ளது, நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்காக இருக்கட்டும், அதுக்கு தான் அதிகமாக பயன்படும். இது கமாடிட்டி இண்டிகேட்டர்ல வந்து நல்லா பயன்படும். ஏன் அப்படின்னா கமாடிட்டியில் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் எடுத்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனாக நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். அதே டயத்தில் இந்த +DA -DA சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் டூ ஃப்ரீக்வென்ட்லி விச் மே ப்ரொடியூஸ் மெனி ஃபால்ஸ் சிக்னல்ஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் 25 மேலே ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் மேலே போகிற மாதிரி பாருங்க. சில நேரத்தில் நான் 25 திருப்பி வந்து 24, 23 இப்படி கீழே இறங்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க 25லேருந்து கொஞ்சம் மேலே அந்த லைனை வந்து மேலோட டுவர்ட்ஸ் வந்துட்டு ஸ்லோப்பிங் டுவர்ட்ஸ் அப் சைடு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தா இந்த இண்டிகேட்டர் எல்லா இண்டிகேட்டரும் பார்க்க முடியல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த இண்டிகேட்டரை மட்டும் ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே நம்பி வந்து நீங்க பண்ணாதீங்க. ஸோ இப்போ இங்கே எடுத்துங்க, உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதே நிஃப்டியில் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்த இடத்துலலாம் ஸோ நான் இப்போ இந்த நம்ம பார்த்த இடத்துல இல்லையா, அதில் RSI அதுக்கப்புறம் வந்துட்டு MACD இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறங்க போது என்னன்னா நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த இடம் எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ADX வந்து அதிகமாக ஏறி இருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தா 23, அதுக்கப்புறம் 25. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது வரைக்கும் ADX ஏறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து திருப்பி நான் மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிலோ 40 பிலோ 50 வந்து RSI இருக்குது. ஓகே, அது வந்து தெளிவாக தெரியுது எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி MACD வந்து கீழே வந்து கட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டொக்காஸ்டிக் கீழே கட் ஆயிருக்கு. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டரையும் தனியாக வந்து பார்த்துக்கிட்டு அதை மட்டுமே நம்பி பண்ணக்கூடாது. மற்ற இண்டிகேட்டர் இன் கன்ஜெக்ஷன் பார்க்கணும். ஸோ அப்படி தான் உள்ளது இந்த ADX இண்டிகேட்டரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டிகேட்டர். அதுக்கு கீழே தான் வந்து 3 இண்டிகேட்டர் வருது. தட் இஸ் ADX +DI -DI இந்த 3 லைன் இருக்கும். ADX நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இதை வந்து எதுவாக இருந்தாலும் 25க்கு மேலே நீங்கள் பார்க்கணும். அதே டயத்தில் +DI மேலே இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் சிக்னல், -DI மேலே இருந்துச்சுன்னா பெரிஷ் சிக்னல். இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டத்தை கேப்சர் பண்ணலாம். இது ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னபோது ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு நண்பனாக மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர். கண்டிப்பாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.